வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்னிங் பற்றிய வீடியோலாம் கொண்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ப்ளவர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது, அப்படி சில வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி அதோட தொடர்ச்சியாக தான் வந்து ப்ளவரில் வந்து செட்டிங், இப்போ இந்த செட்டிங் இருக்குது, பேசிக் செட்டிங்கள், அதெல்லாம் எப்படி பண்ணுறது, அதில் என்னென்ன செய்யணும் அதை பற்றி சொல்லித்தர போகிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு வந்து இலவாக பல விஷயங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. வீடியோக்கு போகிறதுக்கு முதல் இதுவரைக்கும் எஸ்சி தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாக்கள் இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலில் போட்டுவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வந்து இதுக்கு முதல் வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு ப்ளவர் வந்து க்ரியேட் பண்ணுறது, இந்த தீம்ஸ் எல்லாம் எப்படி போடுறது, லே அவுட் எல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்லாம் சொல்லி தந்திருக்கேன். இந்த சோஷியல் மீடியா எல்லாம் எப்படி போடுறது அப்படின்லாம் சொல்லி தந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சா பிறகு உங்களுக்கு வந்து ப்ளவரில் வந்து செட்டிங் இருக்குது. செட்டிங் வந்து எப்படி மேற்கொள்ளணும் அதை பற்றி தான் வீடியோ இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ளவர் எங்களோட வெப் ப்ளவர் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் செட்டிங் வந்து கீழே இருக்கும். ஓகே, அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணோம்னா எங்களுக்கு நிறைய செட்டிங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து எனேபிள் பண்ணணும், சில விஷயங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் எங்களோட போஸ்ட் வந்து ரேங்கிங் ஆகும். ஓகே, இப்போ நாங்கள் முன்னுக்கு இருந்து பார்ப்போம் என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் என்று போட்டு அதில் டைட்டில்னு இருக்கும். அதாவது உங்களோட வெப்சைட்டில் டைட்டில் வந்து இங்கே இதில் கொடுக்கணும். ஓகே, இந்த டைட்டில் கொடுக்குறதுக்கு முதல் நிறைய தான் யோசிங்கோ. ஏன்னா அந்த டைட்டில் கொடுத்தா பிறகு தான் நீங்கள் வந்து ப்ரைவசி அண்ட் பாலிசி, டேர்ம் அண்ட் கண்டிஷன் அதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணணும். அதனால் வந்து இந்த டைட்டில் வந்து ஒரு ஃபிக்ஸ் டைட்டில் வந்து கொடுங்க. அடிக்கடி டைட்டில் வந்து மாற்றி கொண்டு இருக்க வேண்டாம். ஓகே, ஒரு டைட்டில் உண்டு, நல்ல ரேங்கிங் டைட்டில் ஒன்று கொடுக்கணும். ஓகே, நான் வந்து இந்த டைட்டில் எஸ்வி தமிழ் டெக்னு கொடுத்துருக்கேன். அடுத்த பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதாவது உங்களோட இந்த வெப்சைட்டை பற்றி நீங்கள் இதில் வந்து ரைட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து 500 வேர்ட் வந்து ரைட் பண்ணலாம். நான் வந்து 169 வேர்டில் வந்து ரைட் பண்ணிக்கிறேன். இந்த வெப்சைட்டை பற்றி, இந்த வெப்சைட்டில் இருக்கிற என்னென்ன போட்டிருக்கேன், எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதில் பற்றிலாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து மோஸ்ட் வந்து கீவேர்டை யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ரேங்கிங் வந்து SEO வந்து கூடுவாக இருக்கும். ஸோ ரேங்க் ஆற வந்து இலவாக இருக்கும். ஓகே, அப்போ இதில் வந்து எல்லாம் கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜில் எழுதுறீங்கன்றதை பற்றி தான் இதில் கிடக்கு. நீங்கள் என்ன லாங்குவேஜ் பார்க்குறீங்களோ அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணலாம். இப்போ தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷ், சிங்களம், இல்லாட்டி ஹிந்தி, மலையாளம், எந்த லாங்குவேஜ்னாலும் நீங்கள் இதில் வந்து அந்த உங்களோட லாங்குவேஜை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு லாங்குவேஜ் எல்லாம் காட்டும். சைனீஸ் எல்லாம் இருக்குது. அந்த லாங்குவேஜ் நீங்கள் கொடுத்துட்டு சேவை கொடுத்தா சரி. அடுத்த வந்து அடல்ட் கண்டென்ட் கேட்டிருக்காங்க. உங்களோட வெப்சைட் வந்து அடல்ட் 18+ கண்டென்ட் பாவிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் கிடக்கு. பட் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் கொடுக்க வேண்டாம். அடுத்த பார்த்தீங்கன்னா கூகுள் அனலிஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஐடியான்னு இருக்குது. இது வந்து ஒரு தனி வீடியோவாக போகிறோம், இந்த கூகுள் அனலிஸ்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த கூகுள் அனலிஸ்ட் வந்து கட்டாயம் கொடுக்கணும். அது கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களோட போஸ்ட் வந்து இந்த போஸ்ட் வந்து ரேங்க் ஆகுது, அதெல்லாம் வந்து இலவாக நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்காண்டி இது வந்து க்ரியேட் பண்ணணும். இதுக்கு ஒரு தனி வீடியோ நான் போடுறேன். இது வந்து ஃபேவே ஐக்கான் உண்டு. இது வந்து உங்களோட வெப்சைட்டில் இந்த பார்த்திங்கன்னா மேல் மூலையில் ஒரு ஐக்கான் ஒன்று இருக்குது. இந்த ஐக்கான் கொடுக்கக்கூடிய செட்டிங் தான் இது வந்து உங்களோட நார்மலாக உங்களோட லே அவுட்டில் உங்களோட இது வந்து கொடுக்குறது. இது வந்து மேல் லிங்கில் வந்து மேலே அந்த ஃபோட்டோ கொடுக்குறது தானே, அந்த ஃபோட்டோ கொடுக்கக்கூடிய இது உண்டு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேவ் ஐக்கான் இருக்குது. ஸோ அந்த ஃபேவ் ஐக்கனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஐக்கான் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைலில் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா ஓகே. ஆனால் அந்த ஐக்கான் வந்து 100 KB உள்ள இருக்கிறதா இருக்கும். அதோட சைஸ் வந்து அதுக்கு மேலேன்னா போடலாம். ஏன்னா வந்து இது சின்ன ஃபோட்டோ தானே, அதுக்காண்டி தான் அந்த 100 KB கேட்டிருக்காங்க. அந்த கேபிக்குள்ளே ஸ்கொயரில் வந்து இருந்தால் ஓகே. அப்புறம் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 டேஸில் வந்து இந்த வெப்சைட்டில் இந்த ஃபோட்டோ வந்து மேலே சேஞ்ச் ஆகிடும். அங்கால வந்து ப்ரைவசின்னு போட்டு இது வந்து விசபிள் சர்ச் என்ஜின் போட்டு டிக் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு வேளை இது நார்மலாக டிக் ஆகி தான் கிடக்கும். ஒரு வேளை டிக் எடுபட்டு இருந்தால் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி விடுங்க. ஓகே, பட் ஒரு டிக் ஆகி தான் கிடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட என்ன அட்ரஸோ அது உங்களோட இதில் வரும். மாற்ற போண்டால் வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். நான் வந்து மாற்றலை, உங்களுக்கு வேணும்னா மாற்றலாம். பட் நிறைய தடவை மாற்ற வேண்டாம். ஒருக்கா ஃபிக்ஸ்டாக மாற்றுவோம். ஏன்னா வந்து ஒருக்கா நீங்கள் இந்த URL கொடுத்துட்டிங்கன்னா அந்த URL உங்களோட போஸ்ட்லாம் ரேங்காக வலிக்கிட்டுரும். நீங்கள் அடிக்கடி மாற்றி கொண்டு இருக்க உங்களோட போஸ்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகி ரேங்கிங் எல்லாம் குறைய வலிக்கிட்டுரும். ஓகே, அதனால் வந்து ஒருக்கா ஃபிக்ஸ்டாக ஃபஸ்ட்டாகவே நீங்கள் வந்து உங்களோட URL வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா கஸ்டம் டொமைன் இருக்குது. இது வந்து ஒரு டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை வச்சு நாங்கள் எப்படி ஒரு URL க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு நாங்கள் இதில் வந்து கஸ்டம் டொமைனில் கொடுக்கணும். இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் உண்டு. இதுக்கு ஒரு தனி வீடியோவே நான் போடுறேன். HTTPS இருக்குது.
இது வந்து டிக்காக இருக்கும். சில டிக் இல்லாமல் விடுபட்டு இருந்தால் நீங்கள் டிக் பண்ணணும். இது என்னத்துக்கு அப்படின்னா, இப்போ உங்களோட வெப்சைட் ஓப்பன் பண்ண பாருங்கள், HTTPSன்னு வந்து ப்ரெஸ்லெஸ் போட்டு இது வந்துருக்கு. அதாவது இது வந்து எங்கள்கிட்ட செக்யூர்ட். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கீ ஒன்று போட்டு லாக் பண்ண மாதிரி இருக்கும், செக்யூர்டு. இப்போ இது இல்லாமல் வந்துச்சுன்னா இது வந்து இதில் வந்து இந்த கீ இது வேறு லாக் வேறாது, ரெட் கலரில் ஷோ ஆகும். அப்படின்னா இது வந்து செக்யூர்ட் இல்லாத வெப்சைட் உண்டு. ஓகே, இதில் பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் நார்மலாக விட்டு ரீடர் ஆக்சஸ் பப்ளிக்கில் விட்டுருங்க. இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஒன்று இருக்கும். இந்த போஸ்ட் என்னென்னா உங்களோட மெயின் போஸ்ட், அதாவது இப்போ மெயின் போஸ்ட்டு மேக்ஸிமம் மெயின் போஸ்ட்டுன்னு போட்டு 7 போஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன். அதாவது இந்த மெயின் இதில் வந்து எத்தனை போஸ்ட் வந்து ஷோ ஆகணும் ரெண்டு தான் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு பிறகு அடுத்ததாக வந்து நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்றது வந்துடும். அது நீங்கள் எத்தனையும் மாற்றிக்கொள்ளலாம், கொடுத்து நீங்கள் வேண்டாம் மாற்றலாம். இதெல்லாம் பெரிய இதெல்லாம் இல்லை, உங்களுக்கு வேணால் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அடுத்த கமெண்ட் யாராக கமெண்ட் பண்ணணும், இப்போ உங்களோட போஸ்ட்டுக்கு யார் கமெண்ட் பண்ணலாம்னா நான் வந்து போட்டிருக்கேன், கூகுள் அக்கௌண்ட்டோட க்ரியேட் பண்ணிக்க ஒரு ஆள் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம். இதெல்லாம் பெரிய இதன்று இல்லை, நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு தேவையெல்லாம் மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, இங்கே இமெயிலெலாம் கேட்டிருக்காங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணால் அந்த இமெயிலெலாம் தெரியணுமா, அதில் பற்றியில் போட்டிருக்காங்க, அதெல்லாம் தேவைன்னா மாற்றிக்கொள்ளுங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங்கோடு டைம் ஜூன் போட்டிருப்பாங்க. இதில் வந்து டைம் ஜூனில் உங்களோட இடத்துக்குரிய டைமை போடணும். நான் வந்து ஸ்ரீலங்கா, ஸோ வந்து எங்களுக்கு வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் தான் வரும். அதில் பார்த்தீங்கன்னா GTM + 5:30 இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு டைமை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. உங்களோட எந்த நாடோ அந்த நாட்டுக்குரிய டைமை மாற்றலாம். இது ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும், சில வராதாக்களுக்காண்டி வராட்டி அப்படி மாற்றணும். ஓகே, அது மாதிரி டேட் அதெல்லாம் இருக்குது. அதில் ஃபார்மேட் எப்படி மாற்றுறது, உங்களுக்கு டேட் வந்து மாதம் வந்து டேட் வந்து இயர் வரணுமோ இல்லை மாறி வரணுமோ அதை வந்து இதில் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டா டேக்ன்னு இருக்கும். அந்த மீட்டா டேக்கை வந்து நீங்கள் எப்போவுமே எனேபிள் பண்ணி வைக்கணும். இது எனேபிள் எடுபட்டு தான் இருக்கும். ஸோ டிக் பண்ணி எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ண அப்புறம் உங்களுக்கு கீழே ஒரு சர்ச் டிஸ்கிரிப்ஷனும் வரும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் 150 வேர்ட்டுக்குள்ளே எழுதக்கூடிய மாதிரி வரும். இதில் நீங்கள் என்னென்ன இதில் வந்து நீங்கள் என்ன எழுதலாமாண்டா ஒரு 150 வேர்ட்டுக்குள்ளே ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி உங்களோட ப்ளவரை பற்றி எழுதலாம். அதாவது உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் என்ன எழுதினீங்களோ அதே இதை 150 வேர்ட்டுக்குள்ளே சுருக்கி கீவேர்ட் மட்டும் யூஸ் பண்ணி எழுதுவோம். எழுதிட்டு சேவ் கொடுத்தா சரி. இதை நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்க உங்களுக்கு இதில் வந்து திருப்பி கேட்பாங்க. இதில் என்ன கேட்பாங்க, இந்த சர்ச் டிஸ்கிரிப்ஷன் உண்டு. இதில் நீங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த போஸ்ட்டுக்குரிய டிஸ்கிரிப்ஷனில். ஓகே, அதனால் இது வந்து எனேபிள் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் எனேபிள் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு SEO வந்து கூடவாக இருக்கும். ஸோ வந்து உங்களோட போஸ்ட் வந்து ரேங்கிங் ஆகும். ஓகே, இந்த கஸ்டம் 404 அதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இது ஒரு பெரிய ஒரு டாபிக் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கோரலோ இண்டெக்ஸின்னு இருக்கும், robot.txt. இதை வந்து நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் சொல்ல நிறைய கிடக்கு. இந்த ரோபோட் டெக்ஸ்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, எங்கே க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு ஒரு தனி வீடியோ ஒன்று போடுறேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு மோனிட்டேஷன் எனேபிள் ஆன அப்புறம் நீங்கள் இதில் எனேபிள் பண்ணிவிட்டு அந்த கஸ்டம் ஆட்ஸ் அந்த கோட் வந்து இதில் கொடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து உங்களோட இம்போர்ட் கொண்டு உங்களோட வந்து வெப்சைட்டை வந்து பேக்கப் எடுத்து வச்சுருக்கலாம், அதுக்கு இதை பாய்ச்சிக்கொள்ளலாம். ஓகே, இங்கே அதெல்லாம் பெரிய இதில் இல்லை. உங்களோட ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி மாற்ற போகிறீங்கன்னா அதில் கிளிக் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ப்ளஸ் உங்களோட ஜூஸ் ப்ரொஃபைலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, நீங்கள் எங்கே படிச்சிங்க, எங்கே இருக்கிறீங்க, உங்களோட அட்ரஸ் அது இதுலேருந்து அதை கொடுத்து போட்டு சேவ் கொடுத்தா சரி. இதெல்லாம் எங்கே சேவ் பண்ணலாம் வைக்கலாமாண்டா உங்களோட லே அவுட்டில் போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஷோ ஆகிற மாதிரி அதை வந்து உங்களோட ப்ரொஃபைல் ஷோ ஆகிற மாதிரி செய்யலாம். இதுதான் மெயினாக இருக்குது இந்த செட்டிங்கள் ப்ளவரில். உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் என்ன மாதிரி அந்த robot.txt.com வந்து robot.txt வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் எங்கே எடுக்கிறது அப்படின்ற SEO கண்டென்ட் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழு செட்டிங்கும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக போஸ்ட் எழுத தொடங்க சரியாக இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் வேலையில் இருக்குது. கூகுள் அனாலிஸ்டிக் வந்து க்ரியேட் பண்ணணும், அது மாதிரி சர்ச் கன்சோல் வந்து க்ரியேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லி தரலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் போய் சேரணும்டா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவங்களுக்கு இலவாக இருக்கும் வெப்சைட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா SV Tamil Tech யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.